கோயிலோட புனிதமான ஒரு கடல் மண்ணை போய் நீங்கள் எப்படி யாகத்தை விட சிறந்தது வந்து கடல் தண்ணீர் மட்டும்தான். 24 மணி நேரத்துக்குள்ளார ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து சேரும். நிறைய பேருக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வந்து திருப்பி கொடுக்க வைப்பார். பன்னீர் இலை விபூதியால் மட்டும்தான் நீங்கள் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும். அந்த மண்ணை பூஜையில் வச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்? முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாளை கிணறுல நீங்கள் குளிக்கிறீங்க, குளிச்சுட்டு நீங்கள் கடலில் போகிறீங்கல்ல, கடலில் போயிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரும்போது நீங்கள் போட்டுட்டு வந்த ஆடையை வந்து அங்கே நீங்கள் தயவு செய்து எல்லா முருக பக்தர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கடலில் வந்து சேதாரம் படுத்தாதீங்க. ஏன்னா இப்போயே நான் கடைசியாக போகும்போது நிறைய வந்து குப்பைகள் வந்து சேர்ந்து போயிட்டுருக்கு. அந்த சுகாதார பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு புண்ணிய தலத்தில் போகிறோம், முருகப்பெருமானோட பவர்ஃபுல்லான ஒரு தலத்தில் வந்து போகிறோம். அந்த தலத்தில் போய் தேவையில்லாமல் நீங்கள் வந்து குப்பையை பண்ணிகிட்ருக்கீங்க. நான் அப்போ போன காணொலியே வந்து எல்லாருக்குமே சொன்னேன், முருக பக்தர்கள் எல்லாருமே வந்து நீங்கள் பழைய ஆடை நீங்கள் போட்டுட்டு போகிறீங்க, கடலில் குளிச்சுட்டு வரீங்க. அந்த கடலில் குளித்ததுக்கு அப்புறமா அங்கேயே டஸ்ட்பின் இருக்கும், இல்லையா அந்த ஒரு பிளாஸ்டிக் பேக் அங்கே இருக்கும், அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பழைய ட்ரெஸ்ஸை வந்து அந்த டஸ்ட்பினில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புது ஆடை அணிஞ்சிட்டு நீங்கள் முருகப்பெருமானை பார்க்க போங்க. முருகப்பெருமானை பார்க்க போயிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக எங்கேயுமே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு காணொலியில் நான் வந்து பதிவு பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன விஷயம், நான் இணையதளத்தில் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் கூட சொல்லியிருப்பேன். என்னென்னா, திருச்செந்தூர்லேருந்து கடல் மண்ணை வந்து எடுத்துக்கிட்டு வாங்க, ஒரு கைப்பிடி அளவு, உங்கள் கைப்பிடி அளவுக்கு வந்து கடல் மண் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதை நிறைய பேர் வந்து எத்தனையோ பேர் வந்து அதை பயனடைஞ்சிருக்கீங்க. நிறைய பேர் வந்து அதை கமெண்ட்டும் வந்து பண்ணியிருக்கீங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் வந்து மண் எடுத்துகிட்டு வரீங்க, கடல் உள்வாங்குது, நீங்கள் சொன்னதுனால வந்து ரொம்ப தப்பாக போயிட்டுருக்கு, அது எப்படிங்க கோயில் மண்ணை வந்து நீங்கள் வீட்டில் வைக்கலாம், வீட்டிலேயே வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கெட்ட சக்தி இருக்கும், அதை எப்படி நீங்கள் கோயிலோட புனிதமான ஒரு கடல் மண்ணை போய் நீங்கள் எப்படி கோயிலில் வந்து வீட்டில் வந்து வைக்கலாம் அப்படி நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த விஷயம் நான் சொன்னேன் உங்கள் எல்லாருக்குமே முருகபக்தர் சொன்னேன்னா, கோயிலுக்குள்ளே திருச்செந்தூர் மட்டும் இல்லை, நிறைய பெரிய பெரிய திருத்தலங்கள் என்ன நடக்குதுன்னா, பன்னீர் இலை விபூதி. திருச்செந்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பன்னீர் இலை விபூதி, பழனியில் வந்து வேறு ஒரு பிரசாதம், அதை நான் சொல்கிறேன். திருச்செந்தூரில் மட்டும் இந்த க்யூவில் நீங்கள் உள்ளே போயிட்டே இருக்கும்போது வந்து அதுக்கு ஒரு டோக்கன், அந்த டோக்கனை தாண்டி நீங்கள் உள்ளே போகும்போதே வந்து குருக்களும் அர்ச்சகர்களும் கூடயே நின்றுட்டுருப்பாங்க. அது என்னக்கு நின்றுருப்பாங்கன்னா, நான் இப்போ போகிறேங்க, நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியில் என் வீட்டு பக்கத்தில் காலப்பேட்டு முருகன் கோயிலுக்கு போகிறேன். அங்கே நான் போனால் அங்கே நான் அவருக்கு 100 ரூபா கொடுத்தா தான் வந்து எனக்கு திருநீர் கொடுப்பாரு, இல்லை வந்து எனக்கு அது பூ கொடுப்பாருன்னு கிடையவே கிடையாது. நான் அங்கே போனாலே நான் முருகப்பெருமானை நான் பார்க்குறேன். பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த தட்டில் வந்து அந்த ஆரத்தி நம்ம எடுத்துகிட்டு நமக்கு அந்த திருநீருங்கிறது கொடுக்குறாங்க. அப்போது திருச்செந்தூர் மட்டும் நான் வந்து இப்போ மட்டும் இல்லை, நான் கிட்டத்தட்ட எத்தனையோ ஒரு 5-6 வாட்டி போனதுக்கு அப்புறமாவே வந்து நான் நிறைய பேர் நான் பேசி நான் இன்ஸ்டாகிராமில் போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, இதை வந்து மாற்ற முடியாதா, ஏன் வந்து நீங்கள் பணம் செல்வம் வாய்ந்தவங்க அதை நீங்கள் வந்து பணம் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம், அதனால் தவறுதல் ஒன்றுமே இல்லை. நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமாங்க ஐயா, ஒரு பாயிண்ட்டு, காசு இல்லாதவங்கள நான் சொல்கிறேன், அவங்க எனக்கு இந்த திருநீர் வாங்க முடியலங்க, பன்னீர் இலை விபூதி ரொம்ப மகத்துவமானது, பெரிய பிரசாதம், பன்னீர் இலை விபூதியால் மட்டும்தான் நீங்கள் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும், நான் அது வீட்டுக்கு போகும்போது முருகப்பெருமானே என் கூட வருவாருங்கன்னா அது கிடையவே கிடையாது. நீங்கள் மனசில் 1008 ஒரு விஷயம் வச்சுட்டு இருப்பீங்க, ஒரு இவனை வந்து கெட்டது பண்ணோன்னு நினைப்பீங்க. அப்போது பன்னீர் இலை விபூதி மட்டும் நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் வந்துருவாரா? அது சுத்தம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வசதி இல்லாதவங்க அந்த லைனில் போய் முருகப்பெருமான்கிட்ட வந்து அந்த 100 ரூபாவோ 200 ரூபாவோ கொடுத்து அந்த பன்னீர் இலை விபூதி வாங்க முடியாதவங்க இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணுங்க. என்ன பரிகாரம்? அதை கூட நான் சொன்னது என்னென்னா, ஒரு கைப்பிடி மணல் கடல் மண்ணை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு பத்திரப்படுத்திட்டு வீட்டுக்கு கொண்டு வாங்க. நான் ஏங்கன்னா அந்த முழு காணொலி வந்து யாருமே பார்க்கல. அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க. பூஜை அறையில் வச்சா உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்? முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அந்த பலன்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இறை சார்ந்த விஷயம் மட்டும் சொல்கிறேன். நம்ம இறை சார்ந்த விஷயம் நம்ம சொல்கிறோன்னா அது வந்து தேடலாக மட்டும்தான் இருக்கணும் தவிர, நம்ம அந்த சக்தி நம்ம முழுசாக நம்ம பயன் அனுபவிக்கிற வரைக்கும் அதை நம்ம வந்து பலன்கள் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா
அந்த மண்ணை நீங்கள் வந்து பூஜை அறையில் வைக்கிறீங்க. அந்த மண்ணை பூஜை அறையில் வச்சதுக்கப்புறமா என்ன நடக்கும்? முதல் விஷயம் என்ன நடக்கும்? அந்த மண்ணை மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டிலில், ஒரு காலி பாட்டிலில் வந்து கடல் தண்ணியை வந்து நான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். இது நான் சொல்கிறதுக்கு முன்னாலேருந்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் அது. கடல் தண்ணி வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து நீங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது அதை வீட்டை சுற்றி நீங்கள் அந்த கடல் தண்ணியை வந்து தெளிச்சிங்கன்னா, கெட்ட நெகட்டிவிட்டி எல்லாமே, கெட்ட வைப்ரேஷன் இருக்கிறது எல்லாமே வந்து போயிடும். நீங்கள் வந்து அது மிகப்பெரிய, இப்போ வந்து சொல்கிறாங்கல்ல நிறைய பேர், அந்த யாகம், எத்தனையோ யாகங்களை வந்து நடத்துகிறாங்க. இப்போ எல்லாரோட சித்தர் கோயிலுக்கும் யாகம், அந்த யாகத்தை விட சிறந்தது வந்து கடல் தண்ணீர் மட்டும்தான். அது நீங்கள் தெளித்தாலே போதும், உங்களுக்கே ஒரு நல்ல வைப்ரேஷன். இதை நான் சொல்ல வேணாம், முருக பக்தர்கள் உணர்ந்தவங்க இது உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிற விஷயம். ரெண்டாவது, அந்த மண்ணை பூஜை அறையில் வச்சு என்ன பண்ணலாம்? செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறீங்க, வேல் வழிபாடாக இருக்கட்டும், முருகரை நீங்கள் வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னா, அந்த மணலை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோ வச்சு வழிபடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வேல் வச்சு வழிபடுறவங்களா இருக்கட்டும், அந்த ஃபோட்டோ கீழே அந்த மண்ணை வைங்க. இந்த மண்ணை நீங்கள் எதில் பத்திரப்படுத்தி வைக்கணும்னா, ஒரு சிவப்பு துணி இல்லைன்னா ஒரு பட்டு வஸ்திரத்தில் இந்த மண்ணை வந்து நீங்கள் கட்டி நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கிங்க அப்படின்னு. இதை நான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் முன்னாடியே நான் அதை வந்து நான் எல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திருச்செந்தூர் நான் ஒரே ஒரு வாட்டி தான் நான் போயிருக்கேன், ஆனால் இதுக்கு மேலே எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா கூட தெரியல, ஆனால் இப்போ நான் மாதம் போயிட்டுருக்கேன், இது எப்படி சாத்தியம்? இந்த விஷயம் நான் சொல்கிறேன், இதை முழுமையாக பக்தியாக முருகப்பெருமான் மேலே நம்பிக்கை வச்சு இதை செஞ்ச முருக பக்தர்கள் எல்லாருமே அவங்க பயனடைஞ்சிட்டாங்க. இதில் பாதி பேர் மட்டும்தான் எங்களுக்கு அது நடக்கலை. இது என்னென்னா, உங்கள் பக்தி மேலே நான் குறை சொல்லலை, மற்றவங்க சொல்கிற விஷயத்தால் நீங்கள் நம்பி முருகன் மேலே இருக்க அந்த ஒரு பக்தியும் அந்த நம்பிக்கை இழந்துட்டா அது நீங்கள் தான் அது பொறுப்பு. ஸோ திருச்செந்தூரில் இப்போ நீங்கள் இதை பண்ணுறீங்க, இது சாமியை பார்த்துட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து நான் அறுபடை கோயிலுக்கும் நான் மொத்தமாக போகிறேன். முதல்ல வந்து நான் திருச்செந்தூர் போகிறேன், திருச்செந்தூர் போயிட்டு அப்படியே நான் பழனிக்கு வரேன், பழனியிலேருந்து அப்படியே சுவாமிமலை போகிறேன், சுவாமிமலை போயிட்டு திருப்பரங்குன்றம் போகிறேன், இல்லை இந்த 6 படை கோயிலுக்கும் மொத்தமாக நான் போயிட்டு வரேன்னா இது பண்ணலாம். வசதி இருக்கிறவங்க பண்ணலாம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஒரு கோயில் போகிறீங்க, ஒரு பழனிக்கு போகிறீங்க, இல்லை திருப்பரங்குன்றம் போகிறீங்க, இல்லை சுவாமிமலை போகிறீங்க, அந்த கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்க. சொல்கிறதுக்கு என்ன ஒரு இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த முருகப்பெருமானை போய் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க, அந்த இடத்துல இருக்கிற ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த புண்ணிய தலங்களில் வந்து சில விஷயங்கள் அதை ஒரு உங்களுக்கும் அது எப்படி நீங்கள் உணர்வீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறத விட அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் வந்து உங்கள் உடலே வந்து உணரும். அந்த இடத்துல அந்த மண்ணை மிதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு நாள் இல்லை, 24 மணி நேரத்துக்குள்ளார ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக இது வந்து திருச்செந்தூர் மட்டும் கிடையாது, எல்லா அறுபடை கோயிலில் ஏன் ஒரு பெரிய ஒரு புண்ணிய தலங்கள் இந்த மாதிரி இருக்குங்க, பழனி இப்படி இருக்குது, சுவாமிமலை இப்படி இருக்குது, திருச்செந்தூர் இப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த டைரெக்டாக அவரோட அருளோட நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் உணர்ந்த வரைக்கும் நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 3 வீட்டுக்கு நான் போயிட்டேன். திருச்செந்தூர் போயிருக்கேன், திருத்தணி போயிருக்கேன், பழனி போயிருக்கேன். இந்த ஒவ்வொரு பயணம் நான் போயிட்டு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரத்துக்குள்ள ஒரு விஷயம் எனக்கு நல்லது என்னங்க, நல்லது நடக்குமா? நல்லது மட்டும் இல்லைங்க, நம்ம நல்லது மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போது நான் ஒரு விஷயம் நான் பண்ணியிருப்பேன், நான் இத்தனை வருஷமாக ஒருத்தவங்களை நம்பியிருப்பேன், 10 வருஷமாகவே 20 வருஷமாக அவங்க கூட நட்பாக இருந்திருப்பேன், இல்லை வந்து எனக்கு ஒரு தம்பியாக இருக்கட்டும், கண்மூடித்தனமாக அவங்கள பாசம் செலுத்தியிருப்பேன். ஆனால் இது எல்லாமே வந்து அவங்க வந்து உங்களை ஏமாத்துறாங்க, உங்களை வந்து பொய் சொல்கிறாங்க, அந்த பாசம் இருக்குது எல்லாமே பொய்டா அப்படின்னு முருகப்பெருமான் வந்து கண்டிப்பாக காட்டுவார். அது நட்பு ரீதியாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸாக கூட இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயமாக கூட இருக்கட்டுமே, நமக்கு ஒரு இத்தனை வருஷமாக நீ வந்து ஏமாந்துருக்க, அதுக்கான ஒரு தீர்வை நான் உங்கள் கண்ணு முன்னாடி நான் காட்டுறேன்னா, அது நபராக கூட இருக்கலாம், இல்லை அது விஷயமாக கூட இருக்கலாம், அது உங்கள் கண்ணு முன்னாடி முருகப்பெருமான் கண்டிப்பாக உணர்த்துவார். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லது என்ன நடக்கும் ஐயா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது ரீசெண்டாக எனக்கு ஒருத்தவங்க வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 12 வருஷமாக அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. அது மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அவங்க என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க அந்த பெண் முருக பக்தர் வந்து ஒரு ஹேண்டிகேப்புன்னு சொல்கிறது பதிலாக அவங்க மனசு மட்டும் பாருங்கள், அவங்க கால் சரியாக வராது, ஆனால் அவங்க குழந்தைக்காக வெயிட் பண்ணி பல வருடங்கள் ஆகிப்போச்சு. குடும்பத்துலேயும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து காதல் திருமணம் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டும் இவங்களும் வந்து காதல் திருமணம் தான்.
ஹஸ்பண்ட் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் பொண்ணு வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, ஹஸ்பண்ட் வீட்டில் ஒத்துக்கலை. என்னென்னா ஹஸ்பண்ட் வேறு காஸ்ட்டு, பொண்ணு வேறு காஸ்ட்டு மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி குறை இருக்குப்பா, இவளை போய் நீ காதலிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட சண்டைகளும் மனஸ்தாபங்களும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த பொண்ணு நம்பினது ஒரே ஒரு யாரை மட்டும்தான், முருகப்பெருமானை மட்டும்தான் நம்பியிருக்கு. இவங்க கால் ஒரு பக்கம் சரி இல்லைனாலும் கூட அந்த கால் பிரச்சனையிலே போய் பயணிக்க போயிட்டு இத்தனைக்கும் யானை பாதையில் போய் மேலே ஏறி முருகப்பெருமானை பார்த்துட்டு வந்திருக்காங்க. எனக்கு இப்போ கூட அந்த விஷயம் சொல்லும் போதுனா இப்படி ஒரு பக்தியாக. ஆனால் அந்த பொண்ணு முருகக்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டதே கிடையாது. என்னென்னா எனக்கு யாருமே இல்லை முருகா, எனக்கு நான் நேசித்த ஒரு உறவு மட்டும் எனக்கு கொடுப்பியா. ஒரு வாட்டி பயணிக்கு போய் இந்த யானைப்பாதையில் போய் மேலே ஏறி கேட்டு வந்தவங்க, அவங்க போயிட்டு அந்த ஒரு மாதம் கரெக்டாக அந்த பயணி போயிட்டு எனக்கு சொன்னது என்னென்னா, அந்த பயணிக்கு போயிட்டு வந்தேன்னா, பயணிக்கு போயிட்டு வந்துட்டு நான் முருகனுக்காக 48 நாள் எனக்கு அந்த விஷயம் நடக்குதோ இல்லையோ, திருமணம் நடக்குதோ இல்லையோ, அவர் எனக்கு கிடைக்கிறாரோ இல்லையோ, எனக்கு முருகனை நான் பார்த்துட்டேன். நான் முருகனுக்காக முருகன் எது பண்ணாலும் என் வாழ்க்கைக்கு நல்லது தான் பண்ணுவாருன்னு நினச்சி அந்த 48 நாள் விரதம் இருந்தாங்க. அந்த 48 நாள் விரதம் இருக்கிறதுக்குள்ளேயே கரெக்டாக ஒரு 36 நாள் 35 நாள் சரியாக ஞாபகம் இல்லை, 36வது நாளே பையன் வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு பார்த்து எங்களுக்கு உங்கள் பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த பொண்ணோட குறை, எனக்கு இந்த பொண்ணு கால் சரியில்லை, ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு ஹேண்டிகேப், ஒரு டிசேபிள் ஒரு பொண்ணு எப்படி என் பையனுக்கு நான் கட்டி கொடுக்குன்னு சொன்னவங்க அவ்வளோ ஒரு வன்மமாக பேசினவங்க எப்படி ஒரு 36 நாள் மேக்ஸிமம் ஒரு 36 நாள் வச்சுக்கோங்களேன், இவங்க பயணிக்கு போயிட்டு அந்த விரதம் இருக்க முருகா, எனக்கு எதுவுமே வேணாம், உனக்காக நான் இருக்கேன், எது பண்ணாலும் நீ நல்லதே எனக்கு கொடுப்பியே, என் வாழ்க்கையே நீ தான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வர பொண்ணுக்கு அந்த பையன் வீட்டிலேருந்து எல்லாமே முறைப்படி கேட்டுட்டு இந்த பொண்ணு மட்டும் கொடுத்தா போதுங்க, வேறு எந்த வரதட்சணையும் வேணான்னு சொல்லி. ஏன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணு ரொம்ப ஒரு வசதி கம்மியான ஒரு குடும்பம். அப்பா கார்பெண்டராக இருக்கார், அம்மா இல்லை, அப்பாவும் அண்ணனும் மட்டும்தான். அப்போது அவங்க வசதியை எப்படி, இது மட்டும் என்னென்னா வசதி, எல்லாருக்குமே அந்த மாதிரி கவலை இருக்குது. என்னென்னா இந்த பொண்ணுக்கும் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு குறை, அது எப்படியா இருந்தாலும் மன ரீதியாகவும் அதை நம்ம சொல்லி ஆறுதல் தீர்க்க முடியாது, ஒரு குறை இருக்குது. அப்பாவுக்கு வேலை சரியாக இல்லை, அப்பாவுக்கு ஒரு 55-56 வயசு ஆகுது, அப்பாவும் உடல்நிலை சரியில்லை. அப்போது இவங்க செல்வத்துலேயும் அந்த பண ரீதியாகவும் ரொம்ப குறைவாக இருக்காங்க, இவங்க மன ரீதியாகவும் பலம் ரீதியாகவும் எல்லா இடத்துலையும். ஆனால் இவங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல், ஒரே ஒரு பலம் யாருன்னா முருகப்பெருமான் மட்டும்தான். என்ன வேணால் நடக்கட்டாங்க. இந்த பொண்ணு வாழ்க்கையிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டது இல்லை. என்னடா இந்த பொண்ணு நம்மளை விட ஒரு பக்தியில் சிறந்தவங்களாக இருக்காங்க. என்கிட்ட அந்த பேசும்போது அவங்க அழுதுகிட்டே தான் பேசுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 22 நிமிஷம் நான் பேசினேன் ஃபோனில். அந்த 22 நிமிஷமே நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும்போது அந்த பொண்ணு சந்தோஷமாக முருகப்பெருமானை பற்றி அவ்வளோ ஒரு சொற்களாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதை கேட்கும் போதெல்லாம் என் கண்ணை கலங்கிடுச்சு. என்னென்னா எனக்கு தெரியும்னா எங்கள் வீட்டில் யாருமே எங்கள் அப்பா கூட இறந்துருவாருன்னு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, எங்கள் அண்ணனும் சரி கிடையாது, நான் மட்டும்தான். ஆனால் எனக்கும் வயசு ஆகிக்கிட்டே போகுது, நான் இவரை மட்டும்தான் நேசித்தேன். சரி ஓகே, நமக்கு இதே மாதிரி தான் நம்ம அனாதையாக இருக்குமோ, இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி முருகப்பெருமான்கிட்ட நான் போய் கேட்கும்போது இது எதுவுமே எனக்கு குடு முருகான்னு இவங்க ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆனால் முருகப்பெருமான் பாருங்கள், இந்த பொண்ணோட வாழ்க்கையே மாற்றி தலையெழுத்தையே மாற்றி அவங்களுக்கு அந்த பொண்ணு என்ன கேட்டதோ அதை விட பயங்கரமாக கொடுத்துட்டாரு. இப்போவும் நான் சொல்கிறேன், எல்லா முருக பக்தர்களுக்கு பொதுவாக சொல்கிறேன்னா, அனாதையாக வாழ்வதும் இல்லை, அனாதையாக சாவதும் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து, எங்கேயோ ஒரு கருத்தை நான் படித்தேன். இது என்னென்னா, முருகப்பெருமானை வணங்குறவங்க யாருமே அனாதை இல்லை. ஏன்னா நான் கூட சொல்லிப்பேங்க, நான் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் தான். இன்றைக்கி மனைவியாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், இவங்க யாருமே நிரந்தரமாக நம்ம கூட பயணிக்க போகிறது கிடையாது. எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை விட்டு போகிறவங்கள தான். அது செல்வமாக இருக்கட்டும், எந்த பொன் பொருள் பேரு புகழ் எதுவாக இருந்தாலும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஏங்க இன்னைக்கு இந்த இடத்துல நான் பேசுகிறேன், நாளைக்கு ஒரு நபரை நான் சந்திக்கணும்னு நினச்சா கூட அவன் முடிவு பண்ணணும், முருகப்பெருமான் முடிவு பண்ணணும். ஏன்னா அடுத்த நிமிஷம் கூட மூச்சு நின்று போடலாம், என்னென்னவோ கூட நடக்கலாம். அப்போது இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு பர்மனெண்ட்டான ஒரு விஷயமே கிடையாது. இருக்கிற கொஞ்ச நாளில் நம்ம எவ்வளோ நாள் நம்ம இருக்க போகிறோம், எவ்வளோ நேரம் நம்ம இருக்க போகிறோம் கூட நமக்கு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் முருகப்பெருமானை மட்டும்தான் நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு இருந்துட்டாலே போதும். நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை. இது ஏன் இந்த ஒரு விஷயம் நான் சொன்னேன்னா, இந்த கதை நான் ஏன் சொன்னேன்னா, நடந்த விஷயம் எல்லாருமே நம்ம தேடல் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், ஏன்னா பாதி பேர் எனக்கு சொல்லும் போது என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒரு விரக்தி அடைஞ்சிட்டாங்க. முருகப்பெருமான்
அட போ முருகா, நான் உன்னை டெய்லி வந்து பார்க்குறேன், வீட்டில் வந்து விளக்கேற்றுறேன், 6 வெத்தலை தீபம் ஏற்றுறேன், பண்ணி அவங்க நல்லா இருக்கான், நீங்கள் அவங்கன்னு மற்றவங்க நினைக்கிறத விட நீங்கள் உங்கள் பக்தி ரீதியாக நீங்கள் முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயோ அவங்கள விட நீங்கள் முன்னேறிட்டு இருப்பீங்க. நான் முருக பக்தருக்கு எல்லாருக்கும் சொல்கிறது ஒரே விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமா சரி, நீங்கள் திருச்செந்தூர் மட்டும் போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு வரணும்னு நான் சொல்ல. இந்த ஆறுபடை முருகன் கோயில் எல்லா கோயிலுக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தியாக, எல்லா கோயிலுக்கும் எல்லா திருத்தலங்களும் மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் இந்த அறுபடை கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் முருகப்பெருமான் இதை விட நம்ம வாழ்க்கைக்கு எத்தனையோ டேர்னிங் பாயிண்ட் வந்து கொடுப்பாரு. நான் கடைசியாக நான் சொல்ல விஷயம் கூட தான், இத்தனை நாள் நான் பழகினேன், இத்தனை நாள் நானே வந்து எனக்கே தெரியாமல் போயிடுச்சு இவங்க என்னை ஏமாத்தினாங்கன்னு. எனக்கு அந்த விஷயம் கிடைக்காது தெரிஞ்சும் நான் அவங்கக்கிட்ட நான் உண்மையாக இருந்தேன். இது எல்லாமே நமக்கு வந்து புரிய வைப்பார். நிறைய பேருக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வந்து திருப்பி கொடுக்க வைப்பார். அடுத்த பதிவில் வந்து சந்திக்கலாம். நன்றி.